இந்த சந்திப்பை நான் 2 விதமாக விளக்கிக் கொள்வேன். ஒன்று, ஐக்கிய ராஜ்யத்துக்கு எதிரான ஒரு கருத்துவாதம். 2, சமஷ்டியை நோக்கி மக்களை திரளாக்குவது. முதலாவது, ஐக்கிய ராஜ்ய கருத்துவாதம். நாங்கள் படித்த மக்கள், எங்களுக்கு என்ன போராட்டம் இருக்கு. ஐக்கிய ராஜ்ய தொடர்பாக சுமந்திரனோடு விளக்கம் சொல்றேன், அஜனோடு விளக்கம் சொல்றேன். இதை நாங்கள் ஒரு பகிரங்க விவாதமாக மாற்றினால் என்ன? எங்களுக்கு இப்போ பல்கலைக்கழக சமூகம் வந்திருக்கு, நீங்கள் ஒரு போராட்டத்தை திறக்கலாம். சட்டத்திறனிகள் சங்கம் வந்திருக்கு, சட்டத்திறனிகள் ஒரு போராட்டத்தை திறக்கலாம். குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இருக்கு, அது ஒரு போராட்டத்தை திறக்கலாம். மத குருக்கள் திறக்கலாம். இந்த 2 தரப்பையும் கூப்பிட்டு இவருக்கு நிறைஞ்சு மேனேஜர்ஸ் போகிறோம். அந்த போராட்டத்தில் சுமந்திரனையும் மெட்டத்தரப்பத்தையும் அழைத்து ஐக்கிய ராஜ்ய தொடர்பான ஒரு சரியான வெளிக்கூட்டல் அவசியம். அதை செய்யும். 2 பேரும் தனித்தனியை மீண்டும் தனித்தனியை பேச்சுக்களாக போய்கொள்ளும். இது முதலாவது. 2வது, அந்த ஐக்கிய ராஜ்யத்துக்கு எதிரான கருத்தரவாக்கம் அல்லது மக்களை அரசியல்மயப்படுத்துவது என்பது அங்கிருந்து தான் தொடங்கும். இது நீதிமன்றத்தில் கணக்கிற மாதிரி மாறி மாறி கருவடுது. அதனால மக்களுக்கு விளங்கத்தக்க விதத்தில் இதை யாராவது ஒரு போராட்ட திறன் வச்சு அந்த உரையாடலை ஒரு நாளில் உரையாற்றி தொடர்ந்து நடத்தணும். நாங்கள் ஒரு படித்தவர்கள், ஆனால் அதை செய்வதன் மூலம் தான் ஐக்கிய ராஜ்யத்துக்கு எதிரான கருத்து பார்க்கிறார்கள். அது கூட முக்கியமாக இருக்கலாம், அதை ஆதரிக்கிறது. ஆனால் அதை ஒரு பகிரங்க விவாதத்தின் மூலம் நாம் செய்வோம். அதுக்கப்புறம் மக்கள் நடந்த படிப்படியாக கொண்டு போறோம். 2வது, சமஷ்டியை நோக்கி கருத்துவாங்க. சமஷ்டியை நோக்கி மக்களை உத்தேசமாக திரட்டுவது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிப்போம். ஐக்கிய ராஜ்ய தொடர்பான விவாதம் ஏன் வருது? மைத்திரிபால சிறிசேன அது உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒன்று சொல்லுவார். சுமந்திரன் நினைக்கிற கோட்பாடு என்னன்னா, சிங்கள மக்களை பயன்படுத்தாத, தமிழ் மக்களை பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தினோம். வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு தீர்வு. ஏன் வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு தீர்வு வந்தது? ஏனென்றால் நிலைமாற்றம் நிகழாத ஒரு நாட்டில் நிலைமாத கால நீதியில ஒரு புதிய வியாபாரை உருவாக்கப்பட்ட பொழுது அந்த குழப்பம் வந்தது. நிலைமாற்றங்களை சிங்கள மக்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும். எனவே என்ன செய்வீர்கள்? சிங்கள மக்களை பயன்படுத்தாத, தமிழ் மக்களை பயன்படுத்தாத வார்த்தைகள் நாங்கள் வார்த்தைகளை தத்துவம் தொழில்கிறோம். எனவே இந்த இது ஒரு முக்கியமான நாங்கள் ஒரு நீண்ட தொடர்ச்சியான வரலாற்று அனுபவத்தை கற்றுக்கொள்வோம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள பௌத்த நாடாளுமன்றங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வை தெரியும். சிங்கள பௌத்த மனநிலை என்பது ஒற்றையாட்சி மனநிலைதான். இந்த நாடாளுமன்றத்திற்காக எங்களுக்கு ஒரு காலம் சமஷ்டி கிடையாது. இந்த நாடாளுமன்றத்திற்காக எங்களுக்கு ஒரு காலம் சமஷ்டி கிடையாது. ஒரு 3வது தரப்பு தலையிடும் பொழுதுதான் ஒற்றையாட்சிக்கு வெளியே போகும் எத்தனைகள் வந்தாலும் அதற்கு சிங்கள மக்கள் உற்சாகத்தனமாக ஒற்றையாட்சிகள் சுருங்கி விடுகிறார்கள். 13வது. எனவே ஒற்றையாட்சிக்கு வெளியே போடு சொன்னால் வெளியிருப்பது திம்பு கோட்பாடு என்பது நாட்டுக்கு வெளியே உருவாக்கப்பட்டது. நாட்டுக்கு வெளியே அப்ப அங்கேயே ஒரு வெளிநாட்டு தலையீடு வந்துட்டு 13வது ஏற்கனவே கதை சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இனப்பிரச்சனை தொடர்பில் தீர்வுகளிலேயே யாப்புக்குள்ள விளைந்தவர்களுக்கு பயன்படுறாங்க. அது எப்படி வந்தது? ஐபிகே வந்துவிட்டது, இந்திய அமெரிக்காவை விட வந்துவிட்டுதான் வந்தது. ஐக்கிய ராஜ்யம் எப்படி வந்தது? ஐநாவின் தலையீட்டினால் அது ஒரு பலவீனமான தலையீடு. எந்த வழியாக தான் அந்த பலவீனமான தலையீட்டை பிரதிபலிக்கும் விதத்தில் அந்த பலவீனமான தீர்வு வந்தது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிப்போம். ஒரு பகுதிகளுடைய இந்த மதகுழுக்கள் இருந்தவர் 2021ஆம் ஆண்டு ஐநாவுக்கு கடிதம் எழுதியிருக்க அதில் இருந்தவர் சுமந்திரோட விஷயங்கள் 6 ஆண்டுகளாக ஒரு பரிசோதனை செய்தோம், அதில் தோற்று விட்டார். அந்த பரிசோதனை என்னென்றால் நிலைமாத கால நீதிக்கான பரிசோதனை 2015 2021. அப்ப 6 ஆண்டு கால பரிசோதனை என்ற நிலைமாத கால நீதி பரிசோதனை தோற்றுட்டால் அந்த தோற்ற பரிசோதனையின் விளைவு மட்டும் இருக்கிறது. அடிப்படை தர்க்கம். தோத்து போன பரிசோதனை பெற்றெடுத்த குழந்தைதான் அது எப்படி ஒரு வெற்றி பெற்ற தீர்வாக இருக்கலாம்? தோத்து போன சோதனை. அது தோற்றதுக்கு தமிழ் பங்காளிகளும் பொறுப்பேற்போம். ஐக்கிய ராஜ்யம் அது தோற்றதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் தோற்கடிக்கிறோம். சிங்கள தரப்பு மைத்திரி தான் தோற்கடிக்கிறார். நிலைமாத கால நீதியை பெற்றோரில் ஒருவராக மைத்திரி தான் நிலைமாத கால நீதியை காட்டிக் கொடுத்தார். ரணில் தான் செய்வது அலி மைத்திரியில உள்ளது. பிரச்சனை என்று சொன்னால் நிலைமாத கால நீதியை தமிழக தோற்கடிக்கிறேன். ஐக்கிய ராஜ்யத்தை தீர்மானங்கள் ஏற்கலாம் கேட்காம விடலாம். அது கிடைக்காத
அந்த முயற்சியை நாங்கள் தோற்கடிக்கிறோம். தோற்கடித்தது சிங்கள தரப்பு. இது என்ன காரணத்தால் சிங்கள நாடாளுமன்றத்துக்கான தீர்வு கிடையாது. ஒரு வெளிநிர்பந்தம் பிரயோகிக்கப்பட்டாலே மட்டும்தான் தீர்வு வரும். அந்த வெளிநிர்பந்தத்தை எப்படி எடுக்க போறோம்? அந்த வெளிநிர்பந்தத்தை நாங்கள் எப்படி கொண்டு வர போறோம்? அதான் கேள்வி. அதான் சமஷ்டியை நோக்கி மக்களை திரட்டி செய்வது. சமஷ்டியை நோக்கி நாங்கள் விக்னேஸ்வரன் இல்லை நீதியரசு விக்னேஸ்வரன் கடைசி கட்டத்தில் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறேன். உபாவிதமான கேள்வி. சரி, சமஷ்டி எப்படி அடையிறது? எளிமையான சமஷ்டி எப்படி அடையிறது? சமஷ்டியை அடையிறது என்று சொன்னால் இந்த நாடாளுமன்றத்துக்கு அது கிடைக்காது. 25 ஆண்டுகால எப்படி அடையிறது? நாடாளுமன்றத்துக்கு வழி எப்படி அடைய முடியும்? ஆயுத போராட்டம் நடத்திய சேமிப்பு கோட்பாட்டில் அதுக்கு பிறகு இடைக்கால நல்லாட்சி வரைவில் வந்து இப்ப அந்த பலவும் இல்லை. இதற்கு என்ன பலன்? நெகட்டிவாக இருக்கேன். நாங்கள் எங்களை திரட்டிக் கொள்ளவர். நாங்களுக்கு ஜுடிஷியல் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அவர் சொன்னார், தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு நல்ல தீர்வு. ஆனால் பிரச்சனை இருந்த அந்த தீர்வில் தமிழரசு கட்சி பங்கு பெற்றது. அடிப்படை இன்றைக்கு வர பிரச்சனை தான். தமிழரசு கட்சி தான் பங்கெடுக்காதபடியால் அந்த தீர்வு ஈர்க்காதவர்கள் இருக்கு. முதலாவது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சி பங்கெடுத்த தீர்வு தான் இது ஐக்கியராட்சி. தமிழரசு கட்சி தான் அதில் பிரதான கடிதம். டிடிஎன்ஏ உள்ள கட்சிகள் இருந்தாலும் கூட சரி, ஏன் இந்த ஐக்கியராட்சி வந்தது? இங்கதான் நான் புலச்சொல்ல விஷயம் திருப்பி வருது. இந்த நாடாளுமன்றத்தில் சிங்கள மக்களை வைத்து தமிழ் மக்களை வைத்து முஸ்லிம் மக்களை வைக்கக்கூடிய ஒரு தீர்வு என்பது அப்படித்தான் அமையும். அது வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு சமஸ்டியாக அமைய முடியாது. இரண்டாவது வலுவெடுத்த சொற்களை போட வேண்டி வந்தது. அந்த சொற்கள் பிற நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர்களுக்கு சார்பாக வியாக்கியானப்படுத்தப்படும். எனவே இந்த சிக்கல் என்னென்றால், தமிழரசு கட்சி ஒரு பிரதான கட்சி உள்ளதனுடைய ஆசனம் உள்ளதன கூட ஆசனம். அந்த கட்சி தீர்வு என்று சிங்கள மக்களோடு கரைக்க போயிருக்க எப்பொழுதும் விட்டுக் கொடுக்குது. ஏனென்றால் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு, நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு என்பது வலுவெடுத்ததான். சமஷ்டியை மட்டுமில்லை, சமஷ்டியுடைய மிக குறைவாக இந்திய தலையீட்டின் போது கூட நுட்பமாக கையாண்டு ஒற்றையாட்சி கொடுத்து பிக்ஸ் பண்ணினார். அது இந்தியாவுக்கு பொறுப்பு. ஆனா எங்கட இப்ப திருப்பி கலைக்கிறாங்க எக்கியராட்சி ஏன் அப்படி ஒரு வலுவெடுத்த சொற்களோடு வந்தது என்று சொன்னால், சிங்கள மக்களும் கேட்டு தமிழ் மக்களும் கேட்கிற தீர்வு என்பது அப்படித்தான் அமைய முடியும். வார்த்தையில் சொன்னால் சிங்கள மக்களையும் பயன்படுத்தாது, தமிழ் மக்களையும் பயன்படுத்தாது. எனவே நாடாளுமன்றத்துக்கு தீர்வு தெரியல. அப்படி வந்தால் ஐக்கியராட்சி வந்தது தமிழ் மக்கள் தீர்வை அவர்கள் எதிர்பார்க்கலாம் என்று திருப்பி அதற்கு அவர்களுக்கு பெற்றுவார்கள். அதுபோது தமிழரசு கட்சியை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த இடத்தில் முதலில் ஐக்கியராட்சி கட்சியை ஒரு பகிரங்க போராட்டம் திறப்போம். அடுத்தது தமிழரசு கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு என்பதை நாடாளுமன்றத்துக்குள் எங்களால் ஒரு சமஸ்டியை பெற முடியாது. எனவே நாடாளுமன்றத்துக்கு வெளியே எங்கள் பலத்தை எப்படி கட்டி எழுதுவது அதை யோசிப்போம். தமிழ் மக்களை எப்படி ஒரு தேசமாக கட்டி எழுப்புவது, இப்படி ஒரு பேரரசு சக்தியாக கட்டி எழுப்புவது என்பதை யோசிப்போம். 2009 நாங்கள் பேர வாய்ப்புகளை இழந்து கொண்டு வரும் மக்கள் இருந்தும் 2015 ஒரு ரெஜிம் சேஞ்ச் தேவைப்பட்டது. அந்த ரெஜிம் சேஞ்சுக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் கூட்டாக இணைத்துக் கொள்ளப்பட்டார். அந்த ரெஜிம் சேஞ்சின் விளைவுதான் நிலைவாழ்கான நீதி. அப்ப அங்கிருந்து பேர வாய்ப்பு அதிகமாக இருந்த பொழுது அப்பொழுது இருந்த கூட்டமைப்பு அதை வடிவம் கையாளி திருப்பி வந்தீர்கள். எங்களுக்கு இப்ப பேரம் குறைச்சிருக்கு. பேரத்தை பெருக்கணும். நாங்கள் பேரத்தை பெருக்கணும். நாங்கள் முதிச்சால் தான் தமிழகம் முதிக்கும். நாங்கள் முதிச்சால் தான் தென்னிலங்கை இன்பலன்ஸ் ஆகும். தென்னிலங்கையிலிருந்து வெளிச்சமநிலை தலைமையினால் தான் குடியரசு தலையிடும். இந்த பிராந்தியத்தை வெளிச்சமநிலை இலக்க செய்த மக்கள் நாங்கள். ஆனால் நாங்கள் முதிப்போம். எங்களை பிறக்கணும். நாங்கள் போராடும். நாங்கள் போராடினால் தான் தென்னிலங்கை தலைவரும். தென்னிலங்கை தலைமையினால் தான் பிராந்தியம் வெளியுறவு தேவை. இப்ப தலையிட வேண்டிய தேவை இருக்கு. மிக பலவீனமாக நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கும். எங்களில் பெரிய கட்சிக்கு 8 ஆசனம், அரசாங்கத்துக்கு 8 ஆசனம். மிக பலவீனமான ஒரு மக்களானே நாங்கள் வழங்கிவிட்டோம். எனவே எங்களை பலப்படுத்துவோம். நாங்கள் சமஷ்டி என்ற தீர்வு நோக்கி எங்கள் தன்னாட்சி உச்சபட்ச தன்னாட்சி என்று வச்சுக் கொண்டால் அதை நோக்கி போவதற்கு நாங்கள் ஒரு பேரசக்தியாக மாறுவோம். நாங்கள் பேரசக்தியாக இந்த பலவீனமாக இருக்கிறோம். இந்த வழியால் சமஷ்டியை நோக்கி ஒரு மக்கள் திரட்சி நாங்கள் போராடுவோம். நாங்கள் முதிச்சால் தான் தென்னிலங்கைக்கும் தமிழகம் முதிக்கும். எனவே நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொண்டால் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம்.
நாடாளுமன்றத்துக்குள் வரக்கூடிய எந்த தீர்வும் ஒரு முழுமையான வெளிப்படைத்தன்மை மிக்க சமஷ்டியாக அமையும் வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் 75 ஆண்டு கால அனுபவம். நன்றி.